நெக்ஸ்ட் இன்னைக்கு பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸுக்கு புதினா சாதம், புடலங்காய் முட்டை பொரியல், கொஞ்சம் நட்ஸ் வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு மாதுளப்பழம் வச்சாச்சு. புதினா சாதத்துக்கு மதியத்துக்கு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மஷ்ரூமில் ட்ரை கிரேவி செஞ்சுருந்தேன். மார்னிங் டிஃபனுக்கு ராகி புட்டு. பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு. ஊர்லேருந்து நார்த்தங்காய் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. சரி ஊறுகாய் போட்டுடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த நார்த்தங்காயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். அதனால லைட்டாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஊறுகாய் செஞ்சோன்னா அந்தளவுக்கு கசக்காது. குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு இப்படி வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காயை எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 2 நிமிஷம் வதக்கி விட்டாச்சு. இப்போ 4 ஸ்பூன் மிளகாய் பொடி, வறுத்து அரைச்சி வச்ச கடுகு வெந்தய பொடியை சேர்த்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் பரட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.